வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் சமூக வலைதளத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் திருமிகு குடியாத்தம் குமரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகம் வன்னியர்களுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, வன்னியர்களுக்கு துரோகம் செய்யறாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த நிலையில வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது டாக்டர் அன்புமணியுடைய குற்றச்சாட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்னியர்களுக்கு எதுவும் பண்ணலன்னு அன்புமணி சொல்றது பச்சை பொய். இது அவங்க அப்பா சொல்லட்டும். இப்போ அவங்க அப்பா சொல்லட்டும். முன்ன அரசியலுக்காக பேசினாரு. அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் இருக்காருல்ல, அவங்க அப்பா இப்போ அன்புமணியுடைய அப்பா டாக்டர் ராமதாஸ் இப்ப சொல்லட்டும் வன்னியர்களுக்கு திமுக ஒண்ணும் பண்ணலன்னு. அன்புமணி வன்னியர் சமுதாயத்தை அன்புமணி அடமானம் வச்சுட்டான். வன்னியர் சமுதாயத்தை வச்சு ஒரு மல்டி பில்லியனர் ஆயிட்டான். மல்டி பில்லியனர். இதை வன்னியர்கள் நல்லா யோசிக்கணும். பேசுகிற குடியாத்தம் குமரனும் ஒரு வன்னியன் தான். குடியாத்தம் பக்கத்தில் என்னுடைய தந்தை சொந்த ஊர் சீவர் கிராமம். வன்னியர்கள் வாழக்கூடிய பகுதி. அதை நான் முதல்ல ரெக்கார்ட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த ஜாதி மதம் இதுல நம்பிக்கை இல்லை. நான் திமுக காரன் சொல்றதுதான் எனக்கு பெருமை. ஏன்னா நானும் வன்னியனாக இருக்கிற காரணத்தால் வன்னியர்களுக்கு என்னென்ன நன்மை செய்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திமுக, இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின், எதிர்காலத்தில் செய்ய போகிறார் நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின். இப்ப அன்புமணி சொல்றான். இப்ப நம்ம அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா தீய சக்தி என்றான், திருடான்றான், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றான், அவன் இவன் பேசுறான், வாயா போயான்னு பேசுறான், திமுக திருட்டு பசங்க திருட்டு போய் அன்புமணி சொல்றான். ஆச்சுங்களா? இவன் வன்னியருக்கு என்ன பண்ணான் நான் கேக்குறேன். ஒன்றிய அமைச்சரா இருந்தான், இந்த சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தான், சுகாதாரத்துறை. நோம்பு கும்பிடுற மாதிரி அன்புமணி ராஜ்யசபா எம்பி திமுக கொடுத்துச்சு. திமுக போட்ட பிச்சை அன்புமணிக்கு. டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி திமுக போட்ட பிச்சை அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி. அது ஐயா டாக்டர் ராமதாஸ் தலைவருடைய பையனை ஒண்ணு குடும்பம்னா கொடுத்துட்டாங்க. அடுத்து இவங்க மினிஸ்டர் பதவி கேட்டாங்க. வேற ஏதோ கொடுக்கறோம்னு சொன்னாங்க அங்க ஐயா மேல மன்மோகன் சிங், அன்னை சோனியா, ராகுல் காந்தி. இல்ல எனக்கு சுகாதாரத்துறை தான் வேணும்னு கேட்டாங்க. அதுலதான் பல ஆயிரம் கோடி கொள்ளடிக்கலாம். அது கொஞ்சம் பேச்சுவார்த்தை முன்ன பின் ஆகும்போது இவன் அன்புமணிக்காகவே பதவியேற்பட கொஞ்சம் தள்ளி போச்சு. அப்புறமா பேசி தலைவர் கலைஞர் அவர்கள் சுகாதாரத்துறையை வாங்கி கொடுத்தாங்க அன்புமணிக்கு. இவன் அன்புமணி 5 வருஷம் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தான். நான் தான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோன்றான். அப்புறமா 108 ஆம்புலன்ஸ் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வந்தது. கலைஞர் சொல்லிதான் 108 ஆம்புலன்ஸே வந்துச்சு. திமுக சொல்லிதான் 108 ஆம்புலன்ஸே வந்துச்சு. அதை இவன் அன்புமணி நான் கொண்டு வந்தோன்றான். அப்புறமா அவங்களுடைய அன்புமணியுடைய துணைவியார் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்க, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊசி போடும் போது சுடுதண்ணியில கழுவி போட்டு இருந்தாங்க. அன்புமணி சுகாதார அமைச்சரான பிறகுதான் டிஸ்போசல் நீடல் வந்துச்சுன்னு என்ன சொல்றாங்க, சொல்லிட்டு போங்க. ஏன்னா அந்த பீரியட்ல நீங்க அமைச்சரா இருந்தீங்க. நான் கேட்கறது, நீ அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த இல்ல, திமுக வன்னியர்களுக்கு ஒண்ணும் பண்ணலன்னு பொய்யா பேசுறான் இல்ல, பொய்யா பேசுறான். இந்த பிளக்கா பையன் சின்ன ஐயான்ற இந்த பிளக்கா பையன் இந்த அன்புமணி பேசுறான் இல்ல. இப்போ நீ சுகாதாரத்துறை அமைச்சர் 5 வருஷம் இருந்தே, குறிப்பா வன்னியர் சமுதாய மக்களுக்கு நீ என்ன பண்ண சொல்லு. நான் ஏதோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவனை கொண்டு வந்தா அத்தை போடுங்க, அத்தை மயிரி போடுங்க, அட்டைன்னு சொல்றல. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க? வாயா ஓப்பனா பேசுவையா. ஒரு மந்திரியா இருந்தா நீ வன்னியர் ஜாதி வச்சு கட்சி நடக்குது. ஜாதியினுடைய வன்னியர் சமுதாயத்தினுடைய பின்புறத்திலே நடைபெறுகிற ஒரு ஒரு கட்சி. 2.5 கோடி பேர் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். பட்டியலினத்தின் மக்கள், மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் மக்களுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சமுதாயம் மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயம். அந்த வன்னியர் சமுதாயத்துக்கு நீ சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கும் போது சுகாதாரத்துறையில இந்தியா முழுக்கும் நீ 10,000 பேர் வேலைக்கு போட்டுக்கலாம். எத்தனை வன்னியர்களுக்கு நீ வேலை போட்டு கொடுத்த? எத்தனை பேருக்கு 1 பைசா வாங்காம எம்பிபிஎஸ் வாங்கி கொடுத்த? எத்தனை பேரு நீ டாக்டர் ஆகின? வன்னியர்கள் இதை கொஞ்சம் யோசிங்க. பாமகவின் உண்மையான தொண்டர்கள் இதை யோசிக்கணும். ரைட் பா, அதை விடு. நீங்க தொடர்ந்து திமுகவோட வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலகட்டத்துல அதெல்லாம் கொண்டு வர பார்த்தாங்க. ஆனா திமுக அது கொண்டு வரவே இல்லை. அது வன்னியர் மக்களுக்கு செய்யற பெரிய துரோகம்னு சொல்றாரு. இது தம்பி, நான் முதல்ல சொல்லிடுறேன் தம்பி, நான் பின்னால வரேன் தம்பி. இது வன்னியர்கள் ஒண்ணும் பண்ணலன்னு இவன் சொல்றான் அன்புமணி. நான் இதை பேசிடுறேன். அவன் என்ன இவன் எவ்வளவு பண்ணல. இவங்களுடைய ஆட்சியில் இருக்கும், இவங்க மத்திய அமைச்சர்கள் இருக்கும்போது தலித் மறை மந்திரியா இருந்தாரு, பொன்னுசாமி மந்திரியா இருந்தாரு, எங்க வேலூர் திரு என் டி சண்முகம் மந்திரியா இருந்தாரு, ஏ கே மூர்த்தி மந்திரியா இருந்தாரு,
எல்லா மந்திரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல மந்திரியா இருந்தாங்க. நீங்க எத்தனை பேருக்கு வன்னியர்கள் விட்டுருப்பா பாமக எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துறீங்க? கொள்ள அடிச்சீங்களடா குடும்பமே, கொள்ள அடிச்சீங்க. நீங்க என்னத்து பிஜேபி காலேஜ்ல போய் உழுந்து கிடக்குற நீ அன்புமணி என்னத்து உழுந்து கிடக்குற? நீ நீ மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீட்டு அந்த மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல பலாயிரம் கோடி ஊழல். இன்னைக்கு கூட இந்தூர் நீதிமன்றத்தை வழக்கு இருக்குது, சிபிசிஐடி பட்டாள நீதிமன்றத்துல வழக்குக்குது. அதை வச்சுதானே உன்னை மிரட்டுறான் பிஜேபி. அடிமையா உணர்ந்து கிடக்குறிய. இதே டாக்டர் ஐயா ராமதாஸ் சொன்னாரு, புருஷன் முன்னாடி என் காலை வந்து புடிச்சுக்கிறாங்க, பிஜேபியோட கூட்டணி போனோம், நீங்க ஒத்துலன்னா எங்களுக்கு நீங்களே கொல்லி வச்சிருக்கோம். ஏன்னா திருட அன்புமணி திட்டு பையன், திருடிட்டான், மாட்டிக்கிறான். இன்னொருத்தரை பார்த்து ஊழல்ன்றான், இந்த ஊழல் மணி பொறம்போக்கு பையன். இவன் திருடினால பிஜேபி கால உழுந்துக்கிறான். எனவே இவன் மந்திரியா இருக்கும்போது ஒண்ணு செய்யல, வன்னீர் அறக்கட்டை சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டான். அது அவங்க அப்பா கேட்டார், ஏன்டா வன்னீர் அறக்கட்டை சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டேன்னு. அது அவங்க அப்பாவை அடிச்சு, அவங்க அம்மாவை அடிச்சு, அன்புமணியும் அவங்க பொண்டாட்டி திருமதி சௌமியா அன்புமணியும் ராமதாஸ கண்ணத்துல வச்சு, அன்புமணி அவங்க அம்மா வச்சு, சௌமியா அன்புமணி ராமதாஸ் அடிச்சு படிக்க வச்சு 3 நாள் அவர் வெளியே வராம கண்ணு வீங்க போய் இவ்வளவு கூத்து நடக்குது. இது அவங்க குடும்ப பிரச்சனை விட்டு தருங்க. இப்ப இந்த 10.5க்கு நீங்க வரீங்க இல்ல, 10.5 இந்த 10.5க்கு முன்னால் நான் ஒண்ணு சொல்றேன். வன்னியர்கள் ஒண்ணு பண்ணல அன்புமணி சொல்றான் இல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயம், எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். இத வன்னியர்களை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பட்டியல சேர்த்தது யாரு? இது உண்மையான வன்னியர்கள் சொல்லுங்க ஐயா. பாமக இருக்கிற இப்ப இந்த சின்ன சின்ன துண்டு துக்கடா பசங்க இல்ல, அவங்க கூட இப்ப எல்லாம் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. இப்ப இவன் ராம்தாஸ், இப்ப இவன் அன்புமணி கூட யாரும் இல்ல. இந்த வன்னியர்ல ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆனவங்க வன்னியர் சமுதாயத்தில் இருக்காங்க இல்ல, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 7 நாள் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் போராடினார். அப்ப அன்புமணி அவன் எங்க இருந்தான்னு தெரியாது, இதை +2 தான் படிச்சுட்டு இருப்பான். ஐயா டாக்டர் ராமதாஸ் போராடினார். 7 நாள் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போச்சு. 21 பேர் 22 பேர் இறந்தாங்க தம்பி. எம்ஜிஆர் ஆட்சியில ஏடிஎம் கட்சியில சுட்டு சாகடிச்சாங்க. மத்த வெட்டி ரோடு தமிழ்நாடு வன்னியர் பகுதி ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு ஆமா செத்தாங்கங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இடஒதுக்கீட்டு போராட்டம் டாக்டர் ஐயா ராமதாஸ் நடத்தது. எல்லா வன்னியரும் ஒண்ணு சேர்ந்தாங்க தலைமையில. அப்போ சுட்டு சாகடிச்சாங்க. அப்போ ஏடிஎம் கட்சியில அவங்களுக்கு அவங்க கேட்ட மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஈவன் ஐ ஆல்சோ பிலாங் டு வன்னியர் கம்யூனிட்டி. அதனாலதான் சொல்றேன் நான். இது எம்பிசி கொடுக்கல. அப்போ முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை நான் எம்பிசி வன்னியர்களை எம்பிசி பட்டியல சேர்க்கிறேன். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல நான் வன்னியர்களை சேர்க்கிறேன். அதே மாதிரி பலாயிரக்கணக்கான வன்னிய இளைஞர்கள் மீது வழக்கு போட்டாங்க, பொய் வழக்கா போட்டாங்க. ஏடிஎம் கட்சி வழக்கு, அந்த வழக்கெல்லாம் இருந்துச்சுன்னா பலாயிரம் பேர் வன்னியர்கள் இன்னைக்கு டாக்டராவோ இன்ஜினியராவோ படிச்சே இருக்க முடியாது. எஃப்ஐஆர் புக் போட்டா நீங்க எங்க படிக்கிறது, வேலைக்கு போறது. அந்த வழக்கு தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு. 89ல கலைஞர் ஆட்சிக்கு, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வராரு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்றாரு, வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுக்கும். இந்த நல்லா கவனிக்கணும் தம்பி. ஒரு வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்துட்டா கோர்ட்டுக்கு மத்த ஜாதி போனா தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இப்போ எடப்பாடி ஊர் ஏமாத்தினார்ல 10.5ன்னு, தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்குதுங்க. எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உனக்கு வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்துட்டா அரசாணை வெளியிட்டார். அப்படி கொடுக்க முடியாது. கலைஞர் பார்த்தாரு என்ன பண்றது. இந்த சின்ன சாதியான யாரும் தப்பா நினைக்கூடாது. என்ன பொறுத்தவரை ஜாதி நம்பிக்கை நான் திமுக தொண்டேன். அதாவது இந்த மக்கள் தொகை குறைச்சலா இருக்கிற சமுதாயங்கள் இருக்குல்ல, இவங்க ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. ஊருக்கு வன்னியர் 1000 பேர் இருந்தா அந்த சமுதாயம் 4 பேர் இருப்பாங்க. சலவை தொழிலாளி ஆச்சுங்களா, நாவிதர், இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல, இருளர், இந்த மாதிரி நிறைய சமுதாயங்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 108 சமுதாயம் தமிழ்நாட்டுல இருக்குங்க. 108 சமுதாயம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு 10 குடும்பம் தான் பெரிய விஷயம். ஆனா வன்னியர்கள் 1000 குடும்பம் இருப்பாங்க. அந்த 108 சமுதாயத்துக்கு கூட இந்த வன்னியரை சேர்த்து எம்பிசின்னு அறிவிச்சிட்டார். மத்த ஜாதியினர் கோர்ட்டுக்கு போலாம்னா போக முடியாது. அப்ப வன்னியர்களுக்கு மட்டுமா கலைஞர் கொடுத்திருக்காரு, 108 ஜாதிக்கு சேர்த்து கொடுத்துறேன் உடனே நமக்கு எம்பிபிஎஸ்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இவன் அன்புமணி டாக்டர் ஆயிருக்கிறான். என்ன சொல்ற, அன்புமணி டாக்டர் ஆயிருக்கிறான். இன்னைக்கு எங்க வன்னியர் சமுதாயத்துல பல பேர் டாக்டர், பல பேர் இன்ஜினியர், இன்னைக்கு பல பேர் அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இன்னைக்கு பெரிய அதிகாரிங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டு யார் கொடுத்த, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், எங்க வன்னியர் சமுதாயத்தின் குலசாமி. எங்க குலசாமி எங்களுக்கு எப்படி முனீஸ்வரனோ அந்த மாதிரி வன்னியர் சமுதாயத்தின் குலசாமி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அவரு தான் கொடுத்தார். அடுத்து இந்த ஆயிரக்கணக்கான பொய் வழக்கு போட்டாங்க பாருங்க, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டார். அப்புறமா இந்த 22 23 தியாகிகள் இறந்தாங்க இல்ல,
அவங்க எல்லாம் தியாகியை அறிவிச்சு அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்து அரசாங்கத்துல அவங்க குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அதுக்கடுத்து இன்னைக்கு வரைக்கும் மாசம் மாசம் அந்த குடும்பத்துக்கு பென்ஷன் போயிட்டு இருக்கேன். இது பண்ணது யாருன்னா திமுக கலைஞர். எம்ஜிஆர் சுட்டு சாகடிச்சார், அது எம்ஜிஆர் ஆச்சு. பட் ஆக்சுவலி அந்த சீசன்ல எம்ஜிஆர் வந்து ஊர்ல இல்லைன்றாங்க. அவர் அப்ப அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் அப்ப இந்த பொறுப்பு அமைச்சரா இருந்தாராம். ஏன்னா அப்போ அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் நாலேஜுக்கு போச்சா என்னன்னு தெரியல, நான் அவரை குறை சொல்ல விரும்பல. அவர் அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தார். எங்க இருந்தாருன்னு கேட்டா பண்ருட்டி ராமச்சந்திரனே 1 இயர் தான். அப்போ அவர் எங்க இருந்தாருன்னு கேட்டா அவர் வந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல். பட் அந்த பீரியட்ல தான் சுட்டு சாகடிச்சாங்க. கலைஞர் வந்தாரு, எம்பிசி கொடுத்தாரு. அது எப்படி மறைந்த சேலத்து சிங்கம் ஐயா வீரபாண்டியர் அழைத்து, தலைவர் கலைஞர் வீரபாண்டியர் அழைத்து, ஆறுமுகம் போய் டாக்டர் கூட்டுவா, வீரபாண்டிய ஆறுமுகம், சேலத்து சிங்கம் ஐயா வீரபாண்டிய ஆறுமுகம் அவர் அழைத்து தலைவர் கலைஞர், ஆறுமுகம் போய் ரொம்ப செல்லம் ஆறுமுகம், வீரபாண்டிய ஆறுமுகம்னா அவ்வளவு உயிர் தலைவர் கலைஞருக்கு. வன்னியர் சமுதாய சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவர். ஆறுமுகம் டாக்டர் போய் கூட்டணும்யா, டாக்டர் ராமதாஸ் கூட்டணும்யா. கூட்டணும் வந்தோடனே டாக்டர் இது யாருன்னா டாக்டர் ஐயா ராமதாஸே சொல்லி நான் கேட்டிருக்கேன். ரூம்ல பேசும்போது நாங்கெல்லாம் அங்க இருக்கிறோம். எங்கன்னு கேட்டா எங்க பேசினார்னு சொல்றேன். மோகனலிங்கம்னு ஒரு டாக்டர் இறந்துட்டார், எங்க ரிலேஷன் தான். அவர் வந்து எத்தாங்க. இன்னைக்கு கூட அவங்க ஹாஸ்பிட்டல் கொசன்னாமலைத்தூர்ல இருக்குது. அவர் வீட்டுல தங்கியிருக்கார். NT சண்முகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரார். நாங்க திமுக கூட்டி நான் தான் ஜீப் முன்னால போறேன். இப்ப கூட துண்டு துக்கடா பசங்க கூட்டான தகராறு பண்ணோம்னா தெரியாது. அப்பெல்லாம் அவங்க யாரு பிறந்தே இருக்காங்களோ இல்ல ஸ்கூல்ல போயிட்டு இருப்பாங்க. சொல்றாரு, அதாவது வந்து கலைஞர் வந்து வீரபாண்டி ஆறுமுகங்கிட்ட, அண்ணன் ஆறுமுகங்கிட்ட சொல்லி என்ன கூப்பிட்டாரு, நான் போனேன். அப்போ கலைஞர் வந்து, அப்போ டாக்டர் கலைஞர், ஐயோ டாக்டர் இனிமே தகராறுலாம் பண்ணாதீங்க, ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிக்காதீங்க. 22 பேர் அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க, எத்தனை பேர் மீது கோயிலுக்கு, உங்களுக்கு என்ன எம்பிசி தானே வேணும், இந்தாங்க கொடுத்துதான் புடிங்க கையில அரசாணை. எம்பிசி கொடுத்தாச்சுன்னு ஒரு 108 ஜாதியோட சேர்த்து கொடுத்தேன். வன்னியர்களை மட்டும் கொடுத்தா அது மத்த ஜாதி கோர்ட்டுக்கு போனா தள்ளுபடி ஆயிடும். அதனாலதான் அவங்களோட 108 ஜாதி சேர்த்துட்டேன். உங்களால அந்த ஜாதிக்கும் ஒரு பெருமை சேர்ந்த மாதிரி இருக்கட்டும், அந்த பெருமை உங்களையே சாரட்டும் கலைஞர். அந்த கலைஞர் திமுகவை தப்பா பேசுறானே அந்த குடிகார பையன், அந்த மரவெட்டி, அந்த மாங்காமணி, அந்த ஊழல் மணி, திருட்டு பையன் கடுமையா பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? இவ்வளவு தூரம் அவர் நீங்க கடுமையா நீங்க பேசுறீங்களே, ஏன் என்ன கடுமையா பேசுறேன்னா, ஏன்டா வந்து என் கலைஞர், என் தலைவர் தளபதியை நீ வந்து வன்னியர்களுக்கு விரோதின்னு சொல்ற? ஏன் என் சமுதாய வன்னியர் சமுதாயத்தை ஏன்டா திமுக எதிர்பார்த்து இருப்ப? நான் எடப்பாடி இந்த மாதிரி பேசுறது இல்ல, யாருமே இப்படி பேசுறது இல்ல. திமுக அதிகமாக நன்மை செய்திருக்க ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயத்திற்கு. அப்போ கூட்டணியில இருந்த வேல்முருகன் அவர்கள் ஏன் வெளியே போகணும்? அப்படின்னு நான் விஷயத்துக்கு வரையிருங்க சார், நான் விஷயத்துக்கு வரையிருங்க. எல்லாம் அதுலயும் பாலிடிக்ஸ், நான் விஷயத்துக்கு வர. வேல்முருகன் அண்ணன் எனக்கு வேண்டிப்பட்டவர் தான், விஷயத்துக்கு வர. சோ இவ்வளவு பண்ணி கலைஞர் கொடுத்து உங்களை எம்பிசி ஆக்கி, நம்மள எம்பிசி ஆக்கி, பொய் வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாரு. பொய் வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ சார், இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால இருக்கும்னு நினைக்கிறேன், விழுப்புரம் பக்கத்துல அந்த 22 தியாகிகள் இறந்து போனாங்கல்ல துப்பாக்கி சூட்ல, அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டினார், எல்லாருக்கும் ஒரு செலவு வச்சார், அந்த குடும்பத்தை கூப்பிட்டு கௌரவிச்சார். கோவிந்தசாமின்னு வன்னியர் சமுதாயத்தில் மூத்த தலைவர், அறிஞர் அண்ணா பீரியட்ல ஒரு மந்திரியா இருந்தார், ஃபர்ஸ்ட் மந்திரி அவர் தான். அவருக்கு செலவு வச்சு அந்த குடும்பத்தை கௌரவப்படுத்தி இவ்வளவு பண்ணது யாருங்க? தலைவர் தளபதி ஸ்டாலின். 2026 மீண்டும் 2வது முறை முதலமைச்சராக வரப்போகிற தலைவர் தளபதி. அன்னைக்கு கலைஞர் பண்ணாரு, இவ்வளவு பண்ணிருக்கிறோம் நம்ம. நான் என்ன கேக்குறேன், இந்த 22 பேர் இறந்துட்டாங்க பாருங்க சார், 22 பேர் இறந்துட்டாங்க இல்ல, இவங்க குடும்பத்துக்கு 5 ஏக்கர் நிலம் தரேன், வீடு கட்டி தரேன், 5 லட்சம் பணம் தரேன் அன்புமணி சொல்லி ஊரெல்லாம் வசூல் பண்ணி அந்த 22 குடும்பத்துக்கு அன்புமணி என்ன பண்ண? அப்படி ஒன்னும் பண்ணல. அவர் இந்த மணிமண்டபம் திறப்படாக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் கூப்பிட்டாங்க, டாக்டர் அன்புமணி கூப்பிட்டாங்க. அவங்க ஏடிஎம்கே கூட்டணி, பிஜேபி கூட்டணி. அன்னைக்கு பார்த்து சேலத்தை போட்டாங்க அப்பனும் புள்ளியும். அவர் ஐயா வந்துருப்பாரு, இந்த ஆள் கூட்டின்னு போயிட்டான். சோ இவ்வளவு நல்லது பண்ண எங்களை இவன் திட்டுறான். ஏன் திட்டுறான்? பிஜேபி கூட சேர்ந்துட்டான். இவன் திருட்டு பையன், திருடிட்டான், பிஜேபி கூட சேர்ந்துட்டான். இப்போ என்ன கேக்குறேன்னா, 10.5 பேசுறானுங்க இல்ல, 10.5 கொடுக்கணும், அப்படி கொடுக்க முடியாதுங்க. நான் அன்னைக்கு எப்படி கொடுத்தாங்க எம்பிசி டாக்டர் கலைஞர், எம்பிசி கொடுக்க முடியாது சார், எத்தவனே கொடுக்க. அன்னைக்கு 108 ஜாதி சேர்ந்துதான் கொடுத்தாங்க எம்பிபிஎஸ் சார். அன்னைக்கு 108 ஜாதி கூட சேர்த்துதான் நமக்கு எம்பிசி கொடுத்தாங்க கலைஞர், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டு. இப்போ இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறோம். நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு இந்த 4 வருஷத்தை நம்ம 5 வருஷம் ஆட்சி பிடிக்கிறோம். இப்போ வந்து ஏப்ரல் 23 தேர்தல் 4ஆம் தேதி ஓட்டு என்ன போறாங்க. 200 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி ஜெயிக்கும் போது தளபதி முதலமைச்சர், நம்ம உதயா துணை முதலமைச்சர், திமுக அமைச்சர் வரப்போகுது. என்ன சொல்ல வருகிற செய்தி, இப்போ
அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கணும், யூனியன் கவர்மெண்ட் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு. அவன் கொடுக்காம நம்ம நடத்தவே முடியாது. நம்ம அப்ப மத்த நடத்தினாலும் கோர்ட்ல மாநிலங்கள்ல செலவு, கோர்ட்ல எடுபடாதது. ஆ. சொல்லுங்க. இல்ல அப்ப மத்த மாநிலங்கள்ல பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் அவங்க மாநில அரசே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்ப அது போல நாம ஏன் நடத்தக்கூடாதுன்னு வேல்முருகன் அவர்களும் கேட்கிறாரு இல்லீங்களா? Right. நல்ல கேள்வி. பீகார்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. ஆச்சா? அங்க சித்தராமையா கர்நாடகால, மரியாதைக்குரிய சித்தராமையா. அதே மாதிரி தெலுங்கானால அவர் ரெட்டியாரு நடத்துனாங்க. கோர்ட் என்ன சொல்லுச்சு பீகார்ல? நடத்திட்டாங்க. பீகார்ல கோர்ட் என்ன சொல்லுச்சு? நீ யாரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு? உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துச்சா? அவன் இன்னும் அமைச்சரவையே கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற ஜாதி வாரி கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்துறதுக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். நீ அவன் கூட சும்மா தான் போனோன்னே பீகார்ல ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனா கோர்ட்ல செல்லுபடி ஆகலன்னு சொல்லிட்டாங்க. இதே கர்நாடகா, இதே தெலுங்கானா, எல்லா ஸ்டேட்லயும். இப்பதான் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னால திமுக போய் பலமுறை பிரதமரை பார்த்து வலியுறுத்திய காரணத்தால் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போய் பிரதமரை பார்க்கும்போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு தீர்மானம் போட்டுக்கணும்னு சொன்ன பிறகு திமுகவின் கோரிக்கை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடத்துங்கன்னு 6 மாசத்துக்கு முன்னால தீர்மானம் போடுறாங்க. எலெக்ஷனுக்கு 6 மாசம் இருக்கு. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுங்க, அது 6 நாள்லயோ 60 நாள்லயோ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது. குறைஞ்சது 1 வருஷம் 1.5 வருஷம். இது எலெக்ஷன் இருந்துச்சு, அப்ப நம்ம நடத்தினா இது வேஸ்ட். இன்னொரு கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் தான் வரப்போகுது, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்தணும். புரியுதுங்களா? அதனால தளபதி என்ன பண்ணாரு, அடுத்து நம்ம தான் ஆட்சி வர போறோம், அதான் உண்மை. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். சார் 7 கோடியோ 7.5 கோடியோ மக்கள் தொகை சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்ப வாசப்படியிலும் ஒரு குடும்ப அட்டை இருக்கிற வீட்டு வாசப்படியில போய் அதிகாரிங்க நிக்கணும். நின்னு ஜாதி அங்க போய் எத்தனை பேர் உங்க வீட்டுல, யாரு வன்னியரு, யார் ரெட்டியாரு, யார் செட்டியாரு, யார் முக்குளத்தூர், யார் யாதவரு, யார் கல்லரு, யார் மோலையாரு, யார் யாதவாசு, யார் நாயுடு, இப்படி யார் நாடாரு, யார் பிள்ளமாறு, யார் பட்டியலினத்தினரு, யார் இஸ்லாமியரு, யார் கிறிஸ்தவரு, இல்ல நீ வட மாநிலமா, நீ வட மாநிலத்துல எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இப்படி ஒரு வீடு விடாத போய் சென்சஸ் எடுத்து வன்னியர் பர்சன்டேஜ் என்ன, மோலையார் பர்சன்டேஜ் என்ன, ரெட்டியார் பர்சன்டேஜ் என்ன, யாதவர் பர்சன்டேஜ் என்ன, நாயுடு பர்சன்டேஜ் என்ன, தேவரு, முக்குளத்தூர், கல்லரு, நாடாரு எல்லாம் எடுத்துட்டு இதுல எந்தெந்த சாதி இவ்வளவு பர்சன்டேஜ் என்ன, எவ்வளவு இடஒதுக்கீட்டு கொடுக்கலாம்னு பார்க்கும்போது, அப்படி புள்ளி விவரத்தோடு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கும்போது, அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறதுல அப்போ வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்கலாம்னு நான் ஒத்துக்கணும் போது நம்ம 10.5 கொடுத்துட்டோம்னா, அது கூட ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சாதான் கொடுக்க முடியும். நம்ம 10.5 கொடுத்துட்டோம்னா வன்னியர்கள் கோரிக்கை நிறைவேறும். இப்ப திரும்ப 10.5 கொடுக்குறோம்னு கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, கேட்டாங்கப்பா கொடுத்துடலாம் எலெக்ஷனுக்காகன்னு. அப்ப 4-5 மாசம் கழிச்சு கோர்ட்டுக்கு போனா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவான். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தினாரு சார். எலெக்ஷன் அறிவித்துக்கு நீ 5 வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட், நீ 4 வருஷம் எடப்பாடி, 4 வருஷம் நீ சிஎம்மா இருக்கிற, 4 வருஷம் சிஎம்மா இருக்கிற, 4 வருஷம் பிஜேபியோட கூட்டல் இருக்கிற. நீ அப்ப மோடி கிட்ட சொல்லிருக்கலாமே, எத்தனை முறை மோடி காலில் போய் அமித்ஷா காலில் போய் விடுற எடப்பாடி, சொல்லிக்கலாமே சார் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திடலாம், நடத்திட்டா அந்த வன்னியர்கள் 10.5 கேட்கறாங்க, கொடுத்துட்டா நம்ம வன்னியர் விட்டு விழுந்துரும்னு சொல்லி நடத்திருக்கணும். சொல்லல. ஆனா எலெக்ஷனுக்கு 4 மணி நேரம். எடப்பாடிக்கு என்னன்னா, நம்ம 10.5 வன்னியர்களை கொடுத்துட்டா நம்ம கொங்கு கவுண்டர் சமுதாயம், கொங்கு சமுதாயம் நம்மள என்ன நினைக்கும், மத்த சமுதாயம் நம்ம ஓட்டு போடுவாங்களா, தேவர் சமுதாயம் நம்ம ஓட்டு, பெரிய பெரிய சமுதாயம் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால என்ன பண்றாரு இவரு, அப்படி கடைசியில் அவர் வழி இல்லைன்னா பாமக கூட்டணி வேணும். டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, 10.5 கொடுன்ற. சரி என்ன பண்றாரு, எலெக்ஷனுக்கு 4 மணி நேரம் இருக்கும்போது, எலெக்ஷனுக்கு 4 மணி நேரம் தான் சார் இருக்குது, அதாவது தேதி அறிவிக்கிறதுக்கு அன்புமணி கிட்ட பேசுறாரு. அப்ப அன்புமணி என்ன சொல்றாங்க, யார்கிட்ட, நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு அமைச்சரவை கூட்டம் கூட்டுங்க, ஒரு கவர்மெண்ட் உடைய ஒரு அரசாணை ஒண்ணு வெளியிடுங்க. என்னன்னா கவர்மெண்ட் கெஜெட் 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்துட்டு அரசாணை வெளியிடணும்னு சொல்லுங்கன்றாங்க. 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, 10.5 கொடுத்துட்டாங்க. அன்புமணி கண்ணுல தண்ணி விட்டாலுது, ஐயோ நாங்க போராடினது எங்களுக்கு கட்சிச்சே, அவ்வளவும் ஃப்ராட். அன்புமணியும் திரு எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து அப்பாவே எங்கள் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை 10.5 சொன்னோடனே வன்னியர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க சார். நானே கூட யோசிச்சேன், எப்படி கொடுக்குறாங்க, சரி கொடுத்துட்டாங்கப்பா, கொடுத்துட்டாரு எடப்பாடி கொடுத்துட்டாரு. எனக்கு தெரியல, நான் படிச்சிருந்த ஒரே ஒரு 9th ஸ்டாண்டர்ட், அவ்வளவுதான். பெங்களூர்ல 9th பாஸ், தமிழ்நாடுல 10th எக்ஸாம்.
கிளாஸ்க்கே போல டைரக்டா எக்ஸாம் போனேன், பாஸ் ஆக முடியும், ஃபெயில் தான் ஆக முடியும். நம்ம அதிகம் படிக்கலீங்க. குடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம். ஓட்டு என்ன ஆயி போச்சு? உங்க 10.5 வன்னியர்களுக்கு என்ன ஒண்ணு, கட்சி பார்க்காம எல்லா வன்னியர்களும் போட்டாங்க ஏடிஎம்கே. திமுக வன்னியர் திமுக போட்டாங்க. இந்த நடுநிலையாளர் இருப்பாங்கல்ல வன்னியர்ஸ்ல அவங்க எல்லாம் எடப்பாடி போடுறாங்க. ஏன்னு கேட்டே 10.5 குத்துட்டாருப்பா, எடப்பாடி குத்துட்டாருப்பான்னு குத்தோன்னு குத்துறான். இவங்க பாமக அங்கேதான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் வன்னியர் பகுதியில ஏடிஎம்கே மெஜாரிட்டியா ஜெயிக்குது. நான் கேவிக்குப்பம் தொகுதி. திமுக ஆட்சிக்கு வருதுங்க. நான் கேவிக்குப்பம் தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிக்குது. இங்க யார் வேட்பாளர் கேட்டா புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இங்க எம்எல்ஏ ஜெயிக்கிறார். திரு ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கும்போது ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆனா அவர் ஜெயிக்கிறார். என்ன காரணம் கேட்டா வன்னியர்கள் ஓட்டு. வன்னியர்கள் ஓட்டு. கேவிக்குப்பம் தொகுதி ரிசர்வ் தொகுதி. ஆனா கேவிக்குப்பம் தொகுதியில வன்னியர்கள் போய் பார்த்த பூத்துல வன்னியர்கள் பாமக கட்சிக்காரங்க வன்னியர் சங்கம் அப்படியே வெறித்தனமா இறங்கி ஏடிஎம்கே ஓட்டு கேட்கறாங்க. ஏன்னா 10.5 குத்துட்டாரு எடப்பாடி. அதனாலதான் தர்மபுரி முழுக்க அவங்க ஜெயிக்கிறாங்க. சேலம் அண்ணன் ராஜேந்திரன் சேலம் ராஜேந்திரன் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. மீதி எல்லாம் அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்படி வன்னியர் பேட்ல ஜெயிச்சது காரணம் 10.5 சொல்லி ஏமாத்தினாங்க. அப்படி தளபதி ஏமாத்த மாட்டார். முறைப்படி ஒரு வருஷம் சென்சஸ் நடத்தி கண்டிப்பா கொடுப்பாங்க. எல்லா சமுதாயத்துக்கான தலைவர் யார் என்று கேட்டால் எல்லா சமுதாயத்துக்கான தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின், கடவுள் டாக்டர் கலைஞர், இளைய தளபதி நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி, தளபதி வழியிலே கலைஞர் வழியிலே அவர் பணியாற்றுவார். எனவே அன்புமணி சொல்றதெல்லாம் பொய்ங்க. ஏங்க ஜே குருவே விட்டாங்களேங்க, மாவீரன் ஜே குரு. தெரியுமா உங்களுக்கு மாவீரன் ஜே குரு? வன்னியர் சங்கத்தின் தலைவருங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் மரியாதைக்குரிய மாவீரன் ஜே குரு. அவர் ஒரு போல்டான தலைவர். அவரு தலித் மக்களுக்கு எதிரானவர்னு சொல்லுவாங்க. ஒரு கம்யூனிட்டி கிளாஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் ஒரே நாள் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு 7 அம்பேத்கர் சிலை திறந்து வைத்தவர். உலக சட்ட மாமேதை 7 அம்பேத்கர் சிலையை திறந்தவர் மாவீரன் ஜெயகுரு. அவர் இல்லைன்னா பாமக இல்ல. அவர் இருக்கும்போது அவர் இன்னைக்கு வரைக்கும் கடவுளா பாக்குறோம். அன்புமணி கொடுக்குற பாமக இருக்கட்டும், டாக்டர் ஐயா ராமதாஸ் கொடுக்குற பாமக இருக்கட்டும், வன்னி ஜெயகுரு அவர் குடும்பத்தை நடுரோட்ல விட்டான் அன்புமணி. தெரியுமா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் காசு கொடுக்கல. 70 லட்சம் ரூபாய் ஒரு பணமாடா அவனுக்கு அன்புமணி கேட்க. திமுக கேட்டுதான் திமுக கொடுத்துரும். கடைசியில திமுக கொள்கை பொறுப்பு செயலாளர் டாக்டர் ஆழ்வார், எங்கள் ஆழ்வார், எங்கள் திராவிட ஆழ்வார், எங்கள் குடும்ப அண்ணன் டாக்டர் ஜெகதர்ஷன் கொடுத்தாரு. ஆனா உயிர் காப்பாற்ற முடியல. போய் கேட்கறாங்க, நல்லா நோட் பண்ணுங்க சார். ஐயா ஜே குரு ஃபேமிலி போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லை, என்கிட்ட இருக்குதுமா காசு, நாங்க இந்த தென்னந்தோப்புல இருந்து கீழே ஓடுற தென்னை மட்டை அந்த கழிவு இருக்கல்ல மறுத்தது, இது வித்துதான் குடும்பம் நடத்துறது, என்கிட்ட இருக்கு காசு வந்துட்டாங்க. அப்பனும் புள்ளிய 2 பேருமே சொல்லிட்டாங்க. 2 பேரும் சொன்னாங்க, கைவிட்டாங்க. ஆனா ஐயா அண்ணன் மாவீரன் ஜே குரு நினைத்திருந்தால் இவன் அந்த அன்புமணி அப்பமுள்ளலாம் வந்து, அதாவது வந்து என்னத்த கொடுங்க ஒரு ஐயாவா பேசணும், அவரே இப்போ பாதிக்கப்பட்டிருக்காரு. இவன் அன்புமணி வன்னீர் அறக்கட்டளைன்னு எத்தனாயிரம் கோடி கொள்ளையடிச்சான். ஆனா டாக்டர் ஐயா மரியாதைக்குரிய மறைந்த மாவீரன் டாக்டர் ஜே குரு அவர்கள் நினைத்திருந்தால் வன்னீர் அறக்கட்டளைன்னு எத்தனையோ கோடி 500 கோடி 600 கோடி வசூல் பண்ணி அவர் பணம் எடுத்துன்னு இருக்கலாம். நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த சமுதாய வன்னியர் சமுதாயத்தாக நேர்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த குடும்பத்தை அனாதையா விட்டாங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணு யாரு? மரியாதைக்குரிய மாவீரன் ஜெய குருடைய பொண்ணு இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்கிறார். உண்மையான பாமக, உண்மையான வன்னியர் சங்க தலைவர் யார் என்று கேட்டால் ஜெய குரு அவர்களின் அரசியல் வாரிசு தான் உண்மையான வன்னியர் சங்கம். அன்புமணி ஃப்ராட். எனவே வன்னியர்களை ஏமாத்துறாங்கன்றது. வேல்முருகன் வெளியே போனாரு. அந்த மேட்டர் நீ கேட்டீங்கல்ல, எல்லாம் அதுவும் இதே தான். அவர் வேல்முருகன் நான் என்னத்துக்கு அவர் வெளியே போயிட்டாலும் குறை சொல்றது. வெளியே போறவரு குறை சொல்லவும் செய்வாரு. நேற்றுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மண்ணின் மைந்தரான துரைமுருகன் கேட்கறாங்க அறிவாலயத்துல, அவர் இந்த மாதிரி குறை சொல்றாரு. அதே காரணம் துரைமுருகன் அவர் பாணியில பதில் சொன்னாரு, இங்க எப்படி பாக்குறீங்கன்னா இப்படி பாப்பான்னாரு. அப்புறமா அவர் என்ன சொன்னாரு, வெளியே போறவங்க நான் நல்லாட்சி திமுக நல்லாட்சி நடத்துச்சுன்னு சொல்லிட்டா வெளியே போவாங்க, 4 குறை சொல்லிட்டு தான் போவாங்கன்னு போயிட்டார். அவர் வயசுக்கு அவர் சீனாடி சொல்லிட்டு போனார். அதாவது என்னன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அவரு சொல்றது நான் 10.5 கேட்டேன் கொடுக்கல, 10 கோரிக்கை வச்சு கொடுக்கல. நான் என்ன கேக்குறேன், திரு வேல்முருகன் அவர்கள் நீங்க போயிட்டீங்கன்றதுனால இனிமே நீங்க திமுக மீது இருக்கிற குற்றச்சாட்டு வச்சுதான் குடியாத்தம்னு பதில் இருக்கும். நான் அண்ணன் வேல்முருகனை கேக்குறேன், 10.5 அசம்பிளியில பேசுனீங்க, அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. யாரு? சிஎம் தலைவர் தளபதி ஐயா ஜி.கே. மணி கேட்டாங்க, அதுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கேட்டீங்க, பதில் கொடுத்துருக்காங்க. பாமக எம்எல்ஏக்கள் கேட்டாங்க, 5 பேரை கேட்டாங்க, பதில் கொடுத்துருக்காங்க. போய் உங்க ஒன்றிய கவர்மெண்ட்டை கேளுங்க, பிஜேபி கிட்ட
அவங்க தான் சென்சஸ் நடத்துறதுக்கு தீர்மானம் போட்டு கொடுத்து அவங்க தான் சென்சஸ் நடத்தணும் பதில் கொடுத்துறாங்க. இது வேல்முருகனுக்கு நல்லா தெரியும். 5 வருஷம் எங்க கூட இருக்கிற. அப்படி கொடுக்க முடியாதுன்னு தெரியும். இப்போ நீ சீட்டு கேட்ட, 3 சீட்டு கேட்கிற. உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். நீ 3 சீட்டு கேட்கிற. அதனால உன் கட்சியை நானு குறை சொல்ல விரும்பல. உன்னையும் நான் குறை சொல்ல விரும்பல. நீ தொடர்ந்து திமுகவுக்கு எதிர்ப்பா தான் இருக்கிற. ஐயா வேல்முருகன் திமுகவுக்கு எதிர்ப்பா தான் செயல்பட்டார். நான் ஒரு இல்ல திமுக 5 விமர்சனம் மாசம் பண்றதாலே திருப்பி எதிர்ப்பு நம்ம வைப்பேன். பாத்துடலாமா? என்னங்க? இல்ல திமுகவை எதிர்க்கிறாங்க, இல்ல விமர்சிக்கிறாங்க அப்படின்னாலே அது எதிரா பாத்திர முடியுமா? இல்ல, இல்ல. அப்படி நீங்க கேட்கறது கரெக்ட். நான் அப்படி சொல்ல வரல. அவர் ஏதோ ஒண்ணு திமுக விட்டு வெளியே போன நினைச்சாரு என்னவோ, இல்லன்னா அவர் என்னன்னா வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்கலன்னா அன்புமணி ஒரு ஃப்ராட் பாலிடிக்ஸ் பண்றான். நம்ம மட்டும் திமுக கூடவே இருந்தா வன்னியர்கள் சமுதாய ஓட்டு நமக்கு வராது போயிட்டு வன்னியர்கள் நம்மளை எதிரியாக்கிடுவான் அன்புமணி. அதனால நம்மளும் வந்துட்டு சமுதாய தலைவரா பேசலாமேன்னு அவர் பேசியிருக்கலாம். அங்கேயே பார்க்கும் போது கூட என்கிட்ட ரொம்ப மன வருத்தமா பேசினார். திமுக அதிருப்தியா பேசினார். நான் சொன்னானே திமுக கூட இருந்தா தான் நீ அசம்பிளிக்கு வர முடியும். நான் சொன்னேன் 10.5 தலைவர் கொடுப்பார். எம்பிசி கொடுத்து வந்து திமுக, வன்னியர்களுக்கு மணிமண்டபம் கட்டது திமுக, இடஒதுக்கீடு கொடுத்து வந்து திமுக, அந்த மாசம் உதவித்தொகை தியாகிகளுக்கு கொடுக்கறது திமுக. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லையா? நீங்க இன்னைக்கு அரசியல் வந்தீங்களா? சின்ன வயசுல அரசியல் நான் பேசிட்டு வந்தேன். இப்ப அவருக்கு 3 சீட்டு கேட்டாருங்க ஐயா. 3 சீட்டு சுயேட்சை சின்னத்துல நிக்கிறேன்னார். ஐயா இந்த சுயேட்சை சின்னம் போது ஓட்டு போட போறாங்க இல்ல, உதயசூரனா குத்திருவாங்க. உள்ள போயிட்டு நிறைய பேருக்கு உதயசூரன் இல்லைன்னும் போது வேற சின்னத்தை குத்துவாங்க. சுயேட்சை சின்னம் மனுஷருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க பல பேர் ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க இந்த கூட்டணி கொடுத்துறாங்க இல்ல, அங்க ஏடிஎம்கே சின்ன என்னன்னா ஓட்டு போடாமலாம் வெளியே வந்துக்கிறாங்க. ஒரு ஒரு அப்ப குத்தி போடுறாங்கல்ல, அது சும்மா அந்த பேப்பர் மட்டும் உள்ள போட்டு வந்துருவாங்க. அதனால உதயசூரல நில்லுங்க. சரி சுயேட்சை 3 தொகுதி கேட்கும் போது எப்படி சார்? ஒரு ஆளுங்கட்சி என்னும் போது ஒரு திமுக இன்னைக்கு வந்து தனி மெஜாரிட்டி ஆட்சி வரும்போது எங்களுக்கும் ஒரு சில தொகுதிகள் வச்சுக்கணும். கூட்டணி கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கூட்டணி கேட்கறதுக்கு உரிமைகள் உண்டு. எல்லா உரிமை உண்டு. கூட்டணி கேட்கறாங்க, அவங்க உரிமை உண்டு. நமக்கும் ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. நம்மளும் தேர்தலை சந்திக்கணும், நம்ம தனி மெஜாரிட்டியில வரணும். பிஜேபி காரன் எப்படியாவது இந்த மண்ணை ஆக்கிரமிக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். என்ன வேணாலும் நடக்கும். நம்ம தனி மெஜாரிட்டியில வரணும், நம்ம ஒரு அதிக எண்ணிக்கையில நம்ம நிக்கணும். ஒரு 2, 3 சீட் ஏதோ கேட்டாராம் அவரு. எனக்கு சரியா தெரியல. நான் சுயேட்சை நிப்பேன். சுயேட்சை என்ன பிரச்சனைன்றது நான் சொல்லிட்டேன். அது என்ன பிரச்சனை வரும். அதுக்கு நம்மளும் தனியா மெஜாரிட்டி வரணும். நமக்கும் ஒரு சில எண்ணிக்கைகள் வரும். நமக்கும் பிரச்சனைகள் இருக்குது. நம்மளும் அரசியல் பண்ணணும். நம்மளும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இன்னும் மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்ம சொன்னோம். அது அவரு ஏத்துக்கல. வேற என்ன பிரச்சனை தெரியல. ஒரே ஏன்னா வன்னியர்களை வந்துட்டு எதிர்ப்பா திருப்பிட்டத மாதிரி அன்புமணி ஒரு பாவலா காட்டுறான். ஆனா நான் சொல்றேன் முன்ன பாமக வன்னியர்கள் முன்ன பாமகக்கு பார்த்து ஓட்டு போட்டது இப்ப போட மாட்டாங்க. ஓட்டு எல்லாம் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அப்பம் உள்ள தகராறுல ஓட்டு பிரிஞ்சு போச்சு. இன்னொன்னு வன்னியர் அன்புமணி நம்பல. விஜய் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தும் வன்னியர் பேட்ல புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் முதல்ல நின்று விருதாச்சலம் ரிஷிவந்தன் தான் வன்னியர் பேட்ல தான் கட்சி வளர்த்தாரு. அப்புறம் அன்புமணி நீ என்ன போடுங்கிற? அதனால என்னன்னு கேட்டா இவங்க வன்னியர்கள் திமுக எதிர்ப்புன்னு பண்றான் அன்புமணி. நம்மளும் அப்படி போயிடலான்னு ஒரு இப்ப பாமக ஃபீஸ் போயிடுச்சு. அப்பம்புள்ள தனியா போயிட்டாங்க டாக்டர் ராமதாசும் அன்புமணியும். சோ டோட்டல் வன்னியர் தலைவரா நம்ம நான் திமுக எதிர்த்துன்னு இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு வேல்முருகன். இதனால திமுகக்கு வன்னியர்கள் வாக்கு வங்கி எதுவும் பாதிக்காது. 100%ல் 65% எங்களின் மதிப்புமிகு வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பதற்கு திமுகவுக்குத்தான் வாக்களிப்பார். எனவே அன்புமணி சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு அது ஒரு போலித்தனமான குற்றச்சாட்டு. இவன் அன்புமணியே ஒரு போலித்தனமான தலைவன் தான். திரு வேல்முருகன் அவர்கள் அரசியலில் ஏதோ ஒரு லாபத்திற்காக அவர் இப்படி அரசியல் செய்கிறார். இதை திமுக எதிர்கொள்ளும். வன்னியர்களின் வாக்கு திமுகவுக்குத்தான். வன்னியர்கள் பொறுத்தவரை டாக்டர் அன்புமணி அவன் ஒரு அந்நியன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கத்துக்கல பங்குமிக்கு மிக்க நன்றி சார். வாழ்க.